அன்பு உறவுகளே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று புனித ஜான் மரிய வியானினுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜான் மரிய வியானி என அழைக்கப்படுகின்ற புனிதர் மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலராக அவர் இருக்கிறார். எனவே இந்நாளில் நீங்கள் அறிந்த எல்லா மறைமாவட்ட குருக்களுக்காகவும் ஜெபியுங்கள். மற்ற அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை வேண்டுகிறேன். அப்போது பிரெஞ்சு புரட்சி நடந்து கொண்டிருந்த நேரம், 18ஆம் நூற்றாண்டில் கடவுள் எங்களுக்கு வேண்டாம், கடவுள் தேவையில்லை என்று சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் 1756 மே 8ஆம் தேதி அன்று இந்த ஜான் மரிய வியானி ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் அவர் பிறக்கிறார். விவசாய குடும்பம், 6 பிள்ளைகளின் 4ஆமவராக இவர் பிறக்கிறார். எனவே இவருடைய வாழ்வு மிக எளிமையான வாழ்வாக இருக்கிறது. தனது 13வது வயதில் திவ்ய நற்கருணையே முதல் திருவிருந்தை அவர் பெறுகிறார். உடனடியாகவே அவர் குருமடத்தில் சேருகிறார். குருமடத்தில் சேர்ந்து நான் ஒரு நல்ல குருவாக மாற வேண்டும், இறைவனுக்காக பணி செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆசை. எல்லா மனிதனுக்கும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும், ஏதாவது ஒரு மைனஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போன்ற ஒரு குறை இந்த மனிதருக்கும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லா படிப்புகளும் லத்தீன் மொழியில் இருந்தன. லத்தீனை படிப்பதும் லத்தீன் மொழியில் பேசுவதும் இந்த மரிய வியானிக்கு சற்று கடினமாக இருந்தது. எனவே இவன் குருவாக தகுதியற்றவன் என்று தீர்மானிக்கப்பட்ட பொழுதும் கூட இந்த மரிய வியானுடைய ஆன்மீக தந்தை அவன் படிப்பில் லத்தீன் மொழியில் அவன் சற்று குறைவாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் கடவுளுக்கு அவன் நெருக்கமாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. அவர் மீண்டுமாக இணைக்கப்பட்டார், குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த 1ஆம் ஆண்டிலே அவர் தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த ஆன்மீக தந்தையோடு ஓராண்டு பணி செய்கிறார். அவருக்கு பணிவிடை செய்கிறார். அவரிடமிருந்து பல்வேறு நற்காரியங்களை கற்றுக்கொள்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஆர்ஸ் பட்டணத்திற்கு பங்கு தந்தையாக நியமிக்கப்படுகிறார். ஒருவேளை விவிலியத்தோடு ஒப்பிட வேண்டும் என்றால் சோதோம் கொமோரா என்ற 2 நகரங்களையும் கடவுள் அழிப்பதற்காக ஆவல் கொண்டது அந்த நகரத்தினுடைய மக்களுடைய ஒழுங்கீனமாக பாவ வாழ்வை பொறுத்து இருந்தது போலவே அந்த பிரான்ஸ் நாட்டில் இந்த ஆர்ஸ் பட்டணத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுமே பாவத்தில் மூழ்கி இருந்தார்கள். அங்கு காமம், களியாட்டம், பாவம் நிறைந்திருந்த அந்த நகரத்தில் இந்த அருட்பணியாளர் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். ஒரு புரட்சியின் போது பங்கு ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. சிற்றாலயத்திலே இவர் தங்குகிறார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் எந்த நகரம் பாவத்தின் நகரம், எந்த நகரம் அங்கு காமம் களியாட்டம் நிறைந்த நகரம் என்று சொல்லப்பட்டதோ அங்கு பாவ சங்கீர்த்தனத்திற்காக மக்கள் வரிசையில் நின்றார்கள். அங்கு திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக மக்கள் வரிசையில் நின்றார்கள். ஏனென்றால் இந்த மரிய வியானி ஒரு நாளில் 4 மணி நேரம் உறங்கி மற்ற எல்லா மணி நேரங்களிலும் இந்த மக்களை சந்திப்பது, நோயாளர்களை சந்திப்பது, பாவ சங்கீர்த்தனத்தை ஒப்பு கொடுப்பது, அவர்களுக்கு வழங்குவது என்ற மாபெரும் அழகான வாழ்வை அவர் வாழ்ந்து சென்றார். எனவே அன்பு மக்களை, இந்த ஜான் மரிய வியானி கற்றுத்தருகின்ற மிக அழகான 2 பாடங்கள். நாம் நம் பாவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2ஆவதாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த 2ஐயும் நம் வாழ்வில் எப்படி பின்பற்றலாம் என்பதை நாம் யோசிக்கின்ற போது இவர் ஆர்ஸ் பட்டணத்திற்கு செல்கின்ற போது வழி தேடுகிறார். ஒரு சிறுவனிடம் கேட்கிறார், சிறுவனே, ஆர்ஸ் பட்டணத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று கேட்டபோது அவனை பார்த்து இவர் சொல்கிறார், நீ எனக்கு ஆர்ஸ் பட்டணத்திற்கு வழி காண்பித்தால் உனக்கு நான் விண்ணகத்திற்குரிய வழியை காண்பிப்பேன் என்று சொன்ன இந்த புனிதர் இன்று பாவங்களில் இருந்து நம்மை மீட்பதற்காக, ஜெபங்களில் நம்முடைய வாழ்வு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை அழைக்கிறார். எனக்கு இந்த மரிய வியானியை மிகவும் பிடிக்கும். ஏன் இந்த மரிய வியானியை எனக்கு பிடிக்கும் என்று சிந்திக்கின்ற போது, அவர் ஆர்ஸ் என்ற பட்டணத்திற்கு சென்றபோது அங்கு பாவம் நிறைந்திருந்தது. அங்குள்ள மக்கள் எல்லோருமே கடவுள் வேண்டாம், ஆலயம் வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்வால், குறிப்பாக அவர் பாவ சங்கீர்த்தனம் என்று சொல்லப்படுகின்ற ஒப்புரவு திருவருட்சாதனத்தின் வழியாக கிறிஸ்தவத்தை அந்த மக்களுக்கு அவர் அறிவித்தார். அந்த மக்கள் கிறிஸ்துவை அறியபடியாகவும், அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும், அந்த கிறிஸ்துவுக்காக வாழும்படியாகவும் அந்த மக்களை அவர் மாற்றினார். நான் திருத்தொண்டராக இருந்தபோது
என்ன ஒரு வார்த்தையை, வாக்கு தத்துவத்தை என்னுடைய வாழ்விற்காக எடுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்த போது ஒரு அருட்பணியாளரோடு நான் பேசினேன். அவர் சொன்னார், நீ எதற்காக சாமியாரா வந்த என்று கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் ஊரில் எல்லாம் எல்லாருமே கிறிஸ்தவத்தை விட்டுட்டு, கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டுருக்குறாங்க. நான் ஒரு ஃபாதராக மாறி இவர்களை எல்லாம் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பது எனது ஆசை என்று சொன்னார். அப்பொழுது அவர் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையில் சக்கியனுடைய வீட்டில் வைத்து ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, இழந்து போனதை தேடி மீட்கவே என்ற அந்த விருது வாக்கை என்னுடைய வாழ்வினுடைய வாக்காக நான் எடுத்துக்கொண்டேன். இதே போன்றுதான் அந்த ஆர்சு பட்டண மக்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும் அவர்களை கிறிஸ்துவை நோக்கி இழந்து போயிருந்த அவர்களுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்காக அந்த ஒப்புரவு என்ற திருவருட்சாதனத்தின் வழியாக இவர் கொண்டு வந்தார். இரண்டாவதாக, இந்த மரிய வியானை எனக்கு ஏன் பிடிக்கும் என்றால், அவர் மிக அழகாக அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு கதையில் சொல்லப்படும், நான் ஆலயத்திற்குள் சென்றேன், நான் ஆண்டவரை பார்த்தேன், அவர் என்னை பார்த்தார், அவ்வளவுதான். இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபங்கள் என்பது விண்ணப்பங்களுடைய ஜெபங்களாகவும் நிபந்தனைகளுடைய ஜெபங்களாகவும் அல்லது ஒரு கோரிக்கையினுடைய ஜெபங்களாகவும் அல்லது அக்ரிமெண்ட் அடிப்படையில் கடவுளே நீர் எங்களுக்கு இதை தந்தால் நான் உனக்கு இதை தருவேன் என்று சொல்லப்படுகிற ஜெபங்களாகவும் இருக்கின்ற நேரத்தில் இந்த மரிய வியானி நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், நீ இடைவிடாது ஜெபி, கடவுளை பார்த்து மன்றாடு, அவர் உனக்கு தேவையான அனைத்தையும் தருவார் என்று சொல்லுகிறார். எனவே அன்பு இறை மக்களே, நாம் இந்த மரிய வியானியிடமிருந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளாகவும் தாழ்ச்சி நிறை உள்ளம் கொண்டவர்களாகவும் வாழ்வோம். அதன் வழியாக கிறிஸ்தவத்தை நம் வார்த்தையால், நம் வாழ்வால், நம்முடைய செயல்களால் பிறருக்கு எடுத்துரைப்போம். அனைவருக்கும் நன்றி.